தந்துள்ள அனைவருக்கும் நன்றி. தொகுதி வரையிலே நாங்க அது மாதிரி குறிப்பாக தாய்மார்களுக்கு மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே சொல்லிட்டாங்க. எதுக்கு இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு அண்ணாமலை கேட்கிறாரு. அமித்ஷா என்ன சொன்னார்ன்றது யாருக்காவது புரிய வச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் தெளிவாக கேட்டுக்கிறோம். எங்களுக்கு 10 சீட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ரப்போர்ஷனட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா? உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ ஆயிருக்கு, பீகாருக்கு எவ்வளோ ஆகுது? ஒட்டாம் பொதுவாக மக்களை ஏமாற்றுகிற வகையில் 39 ஜனத்தொகை ஏறாருன்னா 10 சீட்டு இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது அவர் சொல்கிறாரு. இல்லைன்னு நாங்கள் மறுக்கல. ஆனால் எங்களுக்கு 10, எங்களுக்கு ஜிஎஸ்டி பணத்தை கொண்டு போய் எங்களுக்கு 29 பைசா கொடுக்குறீங்க, அவங்க 2000 ரூபா கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேஷ்காரனுக்கு. அதே போல் இங்கே எங்களுக்கு 10 சீட்டை கொடுத்துட்டு அங்கே 84 சீட்டை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இது இதுதான் கூடாதுன்னு சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்காம மக்களை குழப்புகிற வகையில் தெளிவில்லாமல் அமித்ஷா எதை ஒழுங்காக சொல்லியிருக்காரு. இது எங்களெல்லாம் பிரிவினைவாதின்னு சொல்கிறாரு. அவர் தானே முதல்ல ஒரிசாவில் போய் தமிழ்நாட்டுக்காரன், நீங்கள்லாம் ஒரு தமிழ்நாட்டுக்கு மானம் இல்லையா, இப்போ தமிழ்நாட்டுக்காரன் உங்களை ஆளலாமா, தமிழ்நாட்டுக்காரன் பின்னாடி போகணுன்னு பேசின பிரிவினை பேச்சை யார் ஆரம்பிச்சது? அவர் தானே ஆரம்பித்தார். ஆக அவர் பேசுறது பொய் சொல்லியே வாழக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. இதற்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் சொல்ல முடியும். நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தெளிவான பதிலை அவர் சொல்லவில்லை. ராஜா கேட்டிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆக அது எல்லாம் தெளிவாக எங்கள் முதலமைச்சர் தெரிவித்து விட்டார். அதற்காக தான் அனைத்து கட்சி கூட்டம். எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றுபட்டால் தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். இப்போ இந்த நீங்க ஆளுநர் பேசும்போது சொல்லியிருக்காரு, ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, திராவிட சிந்தனை தான் ஆரியம். அந்த மனுஷனே இல்லைங்க, அவர் மனுஷனே கிடையாது. நீங்கள் ஸ்பீக் அபவுட் தி ரேஷனல் ஹியூமன் பீயிங். அவர் இர்ரேஷனல் ஹியூமன் பீயிங். அவருக்கு தமிழ்நாட்டுக்கு இது கலாச்சாரம் தெரியாது. அவர் அவரோட காலாவதியான ஒரு கவர்னர். அவர் பதவி முடிஞ்சு போச்சு. அவர் பேசுறதுக்கே உரிமை கிடையாது. லோக்கல் ஸ்டாண்டிங் இஸ் டேர்மஸ் ஓவர், டென்யூர் இஸ் ஓவர். லோக்கல் ஸ்டாண்டிங் டு ஸ்பீக் அபவுட் தமிழ்நாடு. அவ்வளோதான். அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அதாவது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிக கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 55 லட்சம் கோடி வாங்கின மத்திய சர்க்கார் இன்றைக்கு 184 கோடி 184 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது மத்திய இந்த 10 வருஷத்தில். 2014 பிஜேபி கவர்மெண்ட் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு? 5 மடங்கு 4 மடங்கு வாங்கியிருக்கு. எல்லாம் மக்களுக்கு தெரியாது. அண்ணாமலை உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்து போட்டுன்னு சொன்ன ஒரு ஆள். அவர் சொன்ன கணக்கெல்லாம் வச்சு எங்கிட்ட கேட்குறீங்க. ஆமாம், நிதிஷ்குமார் நீங்கள் எல்லா பத்திரிகையும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் அநேகமாக வாங்குவாருன்னு சொல்கிறார். சீமான் சொல்லியிருக்காரு, என்னை பற்றி பேச எந்த தலைவருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமான். நான் தகுதி உள்ள பலவர்களுக்கு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்.